ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான டோனட் ரெசிபி தான் பண்ண போகிறேன். இதை வீட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. பாருங்கள், இன்றைக்கி நான் ஈஸ்ட்டை வச்சு தான் இந்த டோனட் ரெசிபி பண்ணுறேன். இது ஈஸ்ட் இல்லாமல் தயிர் மட்டும் வச்சு கூட நம்ம பண்ணலாம். அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், ஈஸ்ட் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இந்த டம்ளரில் 2 டம்ளர் மைதா மாவு நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் 1.25 டம்ளர் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் நமக்கு தேவைக்கு போட்டுக்கலாம். ஒரு 3/4 டம்ளர் மறுபடியும் தேவைப்படும். பாருங்கள், இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் பால் பவுடர், ஒரு 10 ரூபாய் பேக்கெட் பால் பவுடர் போட்டால் போதும். ஈஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் பெரிய ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதனால் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இது ஒரு 3 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். நான் சுகர் மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். பவுடர் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். சால்ட்டு ஒரு பிஞ்சு நம்ம போட்டுக்கலாம். பால் ரொம்ப வெதுப்பாக இருக்கணும், ஜில்லுன்ட்டுலாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த ட்ரை ஈஸ்ட்டு தான் நான் போட்டிருக்கேன். வெதுப்பான பாலில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பால் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் முட்டை கூட போடலாம். இன்றைக்கி நான் முட்டை போடலை, பால் மட்டும்தான் போட்டிருக்கேன். முட்டை சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அதனால் நான் பால் மட்டும் போட்டு செய்கிறேன். பாருங்கள், இன்னும் ஒரு 3/4 கப்பு மைதா நான் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், போட்டு நல்லா கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஹார்டாக பிசையாதீங்க. டவ்வு கொஞ்சம் தளர்த்தியாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற ஈஸ்ட் நல்லா ஃபார்ம் ஆகும் மாவில். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் போட்டு பிசைஞ்சிக்கோங்க. இதை பிசைஞ்சிட்டு ஒரு 4 மணி நேரம் ஒரு ஓரமாக நீங்கள் வச்சுடுங்க. அந்த மாவு பிசைஞ்சிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. வெளியிலே இந்த மாவு ஒரு மூடி போட்டு நல்லா ஓரமாக வச்சுக்கோங்க. நல்லா ஊறட்டும். இந்த மாவு ஊற எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ சாஃப்டாக வரும் டோனட்டு. நம்ம இதில் ட்ரை ஈஸ்ட்டு தான் போட்டிருக்கோம். அது நல்லா ஊறி வரும். அப்போ தான் நல்ல மாவும் உப்பி வரும் உங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ நேரம் வைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு டோனட் சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மாவு பிசைஞ்சிட்டேன். ரொம்ப ஹார்டாக பிசையல, கொஞ்சம் தளர்த்தியாக தான் பிசைஞ்சிருக்கேன். இதை மூடி போட்டு மூடி வச்சுறேன் ஒரு ஓரமாக. பாருங்கள், இது ஒரு 4 மணி நேரம் ஆகட்டும். அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதை டச் பண்ணாதீங்க. பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு பாருங்கள். கொஞ்சம் மாவு கொஞ்சம் பாருங்கள் தளர்ந்துருக்கு. உங்களுக்கு தெரியும், நம்ம பிசைஞ்சு வைக்கும்போது எப்படி இருந்துச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் தளர்ந்துருக்கு மாவு. இதில் கொஞ்சமாக காஞ்ச மாவு போட்டு நம்ம கலந்து எடுத்துடலாம். ரொம்ப போடாதீங்க காஞ்ச மாவு. கொஞ்சமாக போட்டு கையில் ஒட்டாத மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் பிசைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம இதை நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் போட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி பொரித்து எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், இப்போ ரொம்ப சீக்கிரமே நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த சப்பாத்தி கல் ரொம்ப சின்னது. அதனால் நான் சின்ன சின்ன அளவு சின்ன மாவாக எடுக்கிறேன். அளவு பால்ஸு. நீங்கள் உங்கள் கல் பெருசாக இருந்துச்சுன்னா பெரிய அளவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மூடியில் நான் கட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அது ரொம்ப சின்னதாக வந்தது டோனட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி கப்பு எடுத்தேன். நடுவில் ஐஸு ஜூஸ் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த பாட்டிலோட மூடி தான் அது. நான் அதில் நடுவில் மிடில் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாவு எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொரு டோனட்டாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், ஒரு 3/4 இன்ச்சு திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக தேய்க்காதீங்க டோனட்டை. கொஞ்சம் திக்காக பேக்கரியில் இன்னும் கொஞ்சமே திக்காக செய்வாங்க. நான் கொஞ்சமாக ஒரு 3/4 இன்ச்சுக்கு கம்மியாகவே நான் திக்னஸில் தேய்ச்சிருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த டோனட் எல்லாமே செஞ்சிட்டோம். இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியது தான்.
பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுட்டேன், பேன் வச்சுருக்கேன். இந்த மாதிரி அகலமான பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. இதில் எண்ணெய் கொஞ்சமே குடிக்காது. கொஞ்சம் பாருங்கள், எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், சூடாகிடுச்சின்னா செக் பண்ணிடலாம். கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள், மேலே எலும்பி வந்துச்சுன்னா இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா போதும். இப்போ டோனட்டை வந்து நம்ம ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ளேம் அதிகமாகவே வைக்காதீங்க, இது பொரிகிற வரைக்கும். இது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகணும். அப்போ தான் அந்த உள்ள எல்லாமே நல்லா வந்து சாஃப்டாக வரும். அஞ்சு நிமிஷம் போட்டோன்னே திருப்பாதீங்க, அப்புறமே திருப்பி போடுங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு. ஒரு சைடு பாருங்கள், திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது நல்லாவே ஃபுல்லாகவே கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம பொரித்து அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் திருப்பி போடுங்க. அப்போ தான் ஒரே கலராக வரும் எல்லா இடத்துலையும். பாருங்கள் வியூவர்ஸ், இந்த அளவுக்கு கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு அதிகமாக கலராக வேக வைக்காதீங்க, பொரிக்காதீங்க. அந்த டேஸ்ட்டு கசப்பாக மாறிடும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், அடுத்த ஈடு போட்டுக்கலாம். அதுவும் அதே கம்மி ஃப்ளேமில் அதே மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம போட்ட சைஸு ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்துச்சு சைஸு. பாருங்கள், பொரியும் போது பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. நீங்கள் இன்னுமே 1 மணி நேரம், நான் 4 மணி நேரம் தான் ஊற போட்டேன். நீங்கள் இன்னுமே 1 மணி நேரம் ஊற போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா ஃப்ளஃபியாக வரும். நீங்கள் இது டோனட் செய்கிறதா இருந்தால் மார்னிங் வந்து நீங்கள் கலந்து பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு மத்தியானம் ஒரு 2 மணி அளவில் நீங்கள் செய்யலாம். அது வரைக்கும் அது வந்து நல்லா மாவு ஊறி இருக்கும், நல்லாவே உங்களுக்கு வரும் டோனட்டு. பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், இதுவும் 2வது ஈடும் வெந்துடுச்சு. இதையும் எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம 2 டம்ளர் மாவு தான் போட்டோம். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் டோனட்டு. ஒரு பெரிய சைஸில் 7 டோனட் வந்திருக்கு, சின்ன சைஸில் 3 டோனட் வந்திருக்கு. இப்போ அடுத்த ஈடு நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதுவுமே நல்லா வேகட்டும். நம்ம திருப்பி போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள் வியூவர்ஸ், இந்த அளவுக்கு டோனட்டை நல்லா பொரித்து எடுத்துட்டோம். இப்போ டோனட் எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. அது நல்லா ஆறட்டும், ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறட்டும். நீங்கள் ஹாட்டான டோனட்டில் மறுபடியும் நீங்கள் வந்து சாக்லேட் சிரப் போட்டிங்கன்னா அது வந்து இன்னுமே மெல்ட் ஆகிடும். பாருங்கள், நான் சாக்லேட் சிரப்க்கு எங்கிட்ட டார்க் சாக்லேட் இல்லை. டார்க் சாக்லேட்டில் எங்கிட்ட சிப்ஸ் இருக்குது, சாக்லேட் சிப்ஸ். இதுவும் சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கிது. நான் இது தான் வச்சுருக்கேன். இதை வச்சு நான் மேலே டாப்பிங் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு சிப்ஸு. பாருங்கள், டபுள் பாயிலிங் மெத்தடில் அடியில் வந்து ஸ்டீல் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த பவுலில் பாருங்கள் கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக 1 ஸ்பூன் பாலும் 1 ஸ்பூன் பட்டரும் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு 2-3 ஸ்பூன் அளவு பால் போட்டேன். அது கொஞ்சம் இலகலாக வந்துடுச்சு. நீங்கள் 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு பாலும் 1 ஸ்பூன் பட்டர் போட்டிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வரும். எனக்கு ரொம்ப இலகலாக வரல, ஓரளவுக்கு இலகலாக வந்திருக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக சிரப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பாருங்கள், டோனட்டும் ஆறிடுச்சு, சிரப்பும் நல்லா ஆறிடுச்சு. ரெண்டுமே ஆறின வாட்டி செட் பண்ணுங்கள். சூடாகவே நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த சாக்லேட் சிரப் வந்து மெல்ட் ஆகிட்டு அப்படியே கொட்டிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சுருக்கேன். இதுவும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது. ஐஸ்கிரீமில் மேலெல்லாம் போட்டு தருவாங்க.
அதை வந்து நம்ம மேலே போட்டுக்கலாம் பாருங்கள். பார்க்குறதுக்கு எப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது அதே பேக்கரி டேஸ்ட்டில் அதே அளவு டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூட மாற்றம் இருக்காது. பார்க்குறதுக்கே பாருங்கள் டோனட் எவ்வளோ சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மீதி இருக்கிற சிரப் வந்து வேஸ்ட் ஆகாது. மறுபடியும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது திக்காயிடும். அதை ஸ்டோர் பண்ணி வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன் மேலே. இது நல்லாவே ஆறி இருக்குது. சிரப்பும் ஆறணும், நம்ம டோனட்டும் நல்லா ஆறி இருந்தால் தான் நல்லா செட் ஆகும். சூடாகவே இருக்கும்போது நீங்கள் சிரப்பில் போட்டிங்கன்னா கொஞ்சம் விவர்ஸ் பேக்கரியில் செய்கிற அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி டோனட்டை நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. பாருங்கள் 2 கப்பு மாவு தான் போட்டோம், 2 டம்ளரு. பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.